நான் சொல்லிட்டு வரேன் அண்ணன் ஒரே உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரே நாள் தான் லீவ் விடுவாரு. அதில் என்னைக்கு மாட்டு பொங்கல் இது கொடுங்க, கடை விடுங்களா? என்னைக்கு வராங்க லீவ் போடுறாங்க எல்லாம் மொத்தமாக விடுவா நார்மலாக போடுவா? நார்மலாக போட்டுக்க போடுறேன். தாண்டி போடுறது சின்னதா 1.5 கிலோ சொல்லிட்டு 1 கிலோ எடுத்து வந்து கொடுக்க போதும். 1.5 கிலோ சொன்னாலே 1 கிலோ தான் எடுத்து வந்து கொடுக்கும். அது சொல்லவே தேவையில்ல, அது கணக்கு அப்படி தான் தெரியும். அதெல்லாம் ஒரு 500 ரூபாய்க்கு அவங்க வந்து வாடகையே அதோட அழுக்கு. நீங்கள் வேலை சொல்லுவா கூட பேச்சு மூச்சே திறக்காது, வாயை தாக்கா போகுது. இல்லைண்ணா இங்கே வேலை ஓடுது. போட்டு எல்லா போட்டுலையுமே கடை பெரிய மீன். ஆனால் அப்படி இருந்து வேலை தான் போகுது. என்ன ஒன்று போடுவா, போட்டு மட்டும் போட்டுவா. ஒரு போட்டுக்கு 4 கூட 5 கூட வருது. ஆனால் விலையாக தான் விற்கிறாங்க, குறைக்கல. குறை நல்லா இருக்குதாண்ணா? குறை நான் கேட்கணும்னு நினச்சேன். லாஞ்சில்ல கசாமிய ஏன் நான் பொங்கல் தானே அவங்க வீட்டில் கொண்டாட போகிறேன். நம்மளுக்கு நான் பொங்கல் எதுக்கு தேர்ச்சி தடவுல பேசுகிற போலக்கு தெரியுது தெரியுது. யாரு யாரு தெரியுது தெரியுது, ரிசல்ட் தெரியுது. நைட் யாரு ஐயோ சந்தோஷம் தானே? விஜய் இருந்தா நான் பொங்கல் வந்திருப்பான். ஜாலி தானே நீங்க? வஞ்சரம் வாங்கிடுவா, வஞ்சரம் வாங்கிற பெரிய வஞ்சரம் நீயா 5 பீஸுங்களா? போட்டியா? எனக்கு ஃபோன் அடிச்சு காசு போட்டுக்கணும். ரெக்காண்டாங்க. ஏய் எவ்வளோ எதுனா எனக்கு தெரியாது, நீ அவனை கேட்டுக்கோ. அவன் எவ்வளோ தரான்னு தெரில, அவனை கேட்டு எதுவும் பேச. என்ன கேட்டே கொடுத்தான்ட்டு நீ எவ்வளோ பேசுனீங்க தெரில எனக்கு. அப்புறம் அவனை என்ன கொடுத்தா போகணும் அப்படின்னா ஒன்று 600 கேட்டு வாங்கிட்டான். எவ்வளோ பேச்சு முடிஞ்சிச்சு. சந்தோஷம் தானே? ஹாப்பி தானே? பொங்கல் உனக்கு சரி சரி தெரியுது தெரியுது. பேசுகிற பேச்சுக்கு எப்படின்னா செய்வாங்க. அது போன வருஷம், அது 2013 2023 அது. இங்கே 2 நாள் தான் கொடுப்போம், எப்போ கத்துவான். இன்னைக்கு அடுத்தது இன்னைக்கு
தானே. சரி ஓகே, உங்களுக்கு தான் வரணும், அதுதான். சுத்தமா சந்தோஷம் தானே? அதான் தெரியுது. கருப்பு 2 பீஸ் எடுத்துறாங்க. ஒத்துக்கிறா உனக்கு எட்டு வேறனா சும்மா நினைச்சுக்க. ஆனா 2 பீஸ் எடுத்துனேன். முழு பீஸ்லாம் போயிடுச்சுடா. முழு பீஸ்லாம் போயிடுச்சு. நீனே சொல்ற. இத மாத்தி என்ன ஒரு 50 கிராம் இருக்குமா? இத மாத்தி 2 முள்ளு பீஸ் எடு. ஏய் சொல்றது செய்யறா. நான் வீட்டுக்கு போறேன். ஏய் ஒரே இதுல எடுக்கறடா. நீ அத போடுற. இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு. இந்த அது போட்டு கடுகு. ஒன்று பண்ணலாம். இது அடி. அண்ணா இங்க இருக்கேன். புரியல. உங்க ஆள் தூங்கிட்டு இருப்பாரு வீட்டுல. அடிக்க போன் அடிக்கா. அவரவா ஒத்துறாங்க. ஆத்தி பரவாயில்ல பொங்கல் பண்டிகை. ஓகே, நீ கடை இருக்குமா தெரியல. அண்ணனுக்கு வேற நான் சொல்லிட்டு வர அண்ணன் ஒரே நாள் உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரே நாள் தான் லீவ் விடுவாரு. அதில் என்னைக்கு மாட்டு பொங்கல் இது கொடுங்க, கடை விடுங்களா? நாள் விட மாட்டேன். பொங்கலுக்கு தான் விடுவேன். விடலை. விடுவேலையா? ஆளுங்க என்னைக்கு வராங்க லீவ் போடுறாங்க தெரியல. நேற்று எல்லாம் அரை வரையாக ஓடிட்டு இருக்கேன். அதுலேவா? ஆமாம். ஏய் தலை கிடையாதுல. நான் மொத்தமாக விடுவா நார்மலாக போடுவா? கொஞ்சம் நாம அதை போட்டுக்க போடுறேன். தாண்டி போடுறது இல்லை. தாண்டி போட மாட்டேன். 500 ஓடிச்சா பெருசா சின்னதா? 1.5 கிலோ இந்த சைஸ் தான். 1.5 கிலோ சொல்லிட்டு 1 கிலோ எடுத்து வந்து கொடுக்க போதும். 1.5 கிலோ சொன்னாலே 1 கிலோ தான் எடுத்து வந்து கொடுக்கும். அது சொல்லவே தேவையில்ல. அது கணக்கு அப்படி தான் தெரியும். அதெல்லாம் கிடையாது. 500 ரூபாய்க்கு அவங்க வந்து வாடகையே அதோட அழுக்கு. நீங்கள் வேலை சொல்லுவா கூட பேச்சு மூச்சே திறக்காது. வாயை தாக்கா போகுது. இல்லை நான் இங்கே வேலை ஓடுது. போட்டு எல்லா போட்டிலுமே கடை பெரிய மீன். ஆனால் அப்படி இருந்து வேலை தான் போகுது. என்ன ஒன்று போடுவா, போட்டு மட்டும் போட்டுவா. ஒரு போட்டுக்கு 4 கூட 5 கூட வருது. ஆனால் விலையாக தான் விற்கிறாங்க, குறைக்கல. இன்னைக்கு லேட்டாக குறை நல்லா இருக்குதாண்ணா? குறை நான் கேட்கணும்னு நினச்சேன்.